ஒரு திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது, ஆளுமையோடு இருந்துவிடக்கூடாது என யாராலும் குற்றம் சாட்டிவிட முடியாது. வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள். விஜய் அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அரசியல் அறிவு, ஆற்றல், வல்லமை, திறமை இருந்தால் வரட்டும். அரசியல் தெளிவு இல்லாம, புரிதல் இல்லாம, அறிவு இல்லாம வராதிங்க. ஆனா மக்கள் நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் உங்களை பத்தி? நீங்க இடது கால தோக்குனா 200 பேர் சீமன்ற பேர் மாதிரி உருள்றாங்க, வலது கால தோக்குனா வந்தவங்கள சரிறாங்க. அவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த கள்ள இயக்கத்துக்கு திரிஷாவையோ நயன்தாராவையோ தலையை வச்சிருந்தோம்னா நாங்க எப்பவே ஜெயிச்சிருப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இளைஞர்களால எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா நடிகர் விஜய் இருக்கிறாரு. அவர் நடிகரா இருந்து தலைவரா ஆவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வையில அவர் எப்படி இருக்காரு? ஒரு திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது, ஆளுமையோடு இருந்துவிடக்கூடாது என யாராலும் குற்றம் சாட்டிவிட முடியாது, தடுத்து நிறுத்திவிடவும் இயலாது. அதே நேரத்தில் திரைப்பட துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே மற்றவர்களை விட அதிக அரசியல் அறிவு உள்ளது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. திரைப்பட நடிகர்கள் என்பவர்கள் யார்? யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்பித்தவர்கள். அவர்களுடைய பாடல்கள் இப்ப என்ன சொல்றோம்? எம்ஜிஆருடைய புரட்சி பாடல்கள், சிவாஜியினுடைய புரட்சி பாடல்கள், ரஜினியினுடைய புரட்சி பாடல்கள், இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த பாடல் எழுதுனது யாரு? பாடினது யாரு? இவங்க யாரு? அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர்கள். எழுதினவங்களுக்கு மரியாதை இல்லை, பாடினவங்களுக்கு மரியாதை இல்லை. அந்த உதடுகளை அசைத்தவருக்கு மட்டும் மரியாதை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? கேரள பத்திரிகையில் எழுதப்பட்டது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது 100க்கு 100 உண்மைங்கிறது தெளிவாகுது. கேரள பத்திரிகையில் பதிவு பண்ணாங்க, அறம்ங்கிற ஒரு திரைப்படம் வந்தது, நினைவு இருக்கா? அதில் நயன்தாரா நல்ல மாவட்ட ஆட்சியராக நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கேரள பத்திரிகை எழுதுறாங்க, நயன்தாரா அறம்ங்கிற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் நல்ல அரசியல் கட்சி தலைவராக நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த பத்திரிகை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்பால செவினியா அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஆக நான் விஜய் அரசியலுக்கு வரவாண்டான்னு சொல்லலை. உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதாவது நடந்த ஒன்று 1959. அப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர். அந்த அமைச்சரவையில் சி சுப்பிரமணியம்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் தான் கல்வி நிதி அமைச்சர். அந்த காலகட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் நடந்தது நாக்பூரில். இவங்க எல்லாம் போயிருக்காங்க. யூஎன் தேபர் ஒரு வயசானவர் தலைவராக இருந்தார். அவர் பதவி விலகிறாரு, புதிய தலைவர் தேர்வு செய்யணும். அப்போ நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் சொல்கிறாரு, தன்னுடைய கருத்து வெளிப்படுத்துகிறாரு, இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு வயசானவங்க பெரியவங்க தான் இருந்திருக்காங்க. ஒரு இளைஞரை தேர்வு செய்தால் கட்சியினுடைய செயல்பாடு வேகமாக இருக்குது, துடிப்போடு இருக்கும். என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது சி சுப்பிரமணியம், அவர் இளைஞர், துடிப்பானவர், அவரை பற்றி எனக்கு தெளிவாக தெரியும். அவர் இந்த பொறுப்புக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துன்னு பதிவு பண்ணுறாரு. சி சுப்பிரமணியத்துக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு அரசு துறை நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு துறையை என்னிடம் ஒப்படைத்தால் சிறந்த முறையில் நிர்வகித்து அதை லாபத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும். அதே நேரத்தில் கட்சியை என் கைகளில் ஒப்படைத்தால் கட்சிக்காரர்களை மேய்க்கக்கூடிய கலை எனக்கு தெரியாது, கட்சி பின்னோக்கி போயிரு, வேண்டாம். ஆக பிரதமருக்கு அடுத்தபடியாக அதிக சக்தி வாய்ந்த பதவி தன்னை தேடி வருது, நாடி வருது, வேண்டான்றாரு. ஏன்? தன்னை எடை போட்டு விடகான்றார், சுய பரிசோதனை செய்து கொள்றாரு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அரசியல் அறிவு, ஆற்றல், வல்லமை, திறமை இருந்தால் வரட்டும். லிபரலிசம், டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி, சோசியலிசம், டெமோக்ராட்டிக் சோசியலிசம், பேபியன் சோசியலிசம், கில்ட் சோசியலிசம், சிண்டிகலிசம், மார்க்சிசம், லெனினிசம்,
மாவோயிசம், ஸ்டாலினிசம், பாசிசம், நாசிசம், பல்வரிசம் போன்ற அம்சங்கள் தெளிவாக தெரிந்திருந்தால் நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம். அதே நேரத்தில் அரசியல் தெளிவு இல்லாமல், புரிதல் இல்லாமல், அறிவு இல்லாமல் வராதிங்க. எழுதுன வேட்டை கெடுத்த, பாடினவ பாட்டை கெடுத்த, ஆண்டவன் நாட்டை கெடுத்த அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறோம். ஆனால் மக்கள் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உங்களை பற்றி? நீங்கள் இடது கால தோக்குனா 200 பேர் சீமன்ற பேர் மாதிரி உருள்றாங்க, வலது கால தோக்குனா வந்தவங்கெல்லாம் சரிறாங்க. அவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள்லாம் இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களமா இல்லை இந்திய சீன எல்லையா? இந்திய சீன எல்லையில் நீங்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஷால் போன்றவங்களை எல்லாம் கொண்டு போய் வரிசையாக, அஜித் இவங்களெல்லாம் நிறுத்திட்டா சீன துருப்புக்கள் எல்லா பக்கம் வருவாங்களா? வந்து வாழாட்டுவாங்களா? வாழை சுற்றிட்டு ஓடிட மாட்டாங்க. நீங்கள் காட்ட வேண்டியது, திறமையை காட்ட வேண்டியது இந்த சீன எல்லையில், இங்கே தமிழ்நாடு அரசியல் களத்தில் அல்ல. ஆக நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு தகுதி இருந்தால் வாருங்கள், இல்லாமல் போனால் விலகுங்கள். இப்போ ரஜினின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார்? நான் அரசியலுக்கு வருவது உறுதி சொன்னார்ல. எத்தனை பேர் போஸ்ட் ஓட்டினவங்க, பசகாச்சினவங்க எத்தனை பேர், கட் அவுட் வச்சவங்க எத்தனை பேர், கொடகொடமா பாலை ஊத்துனவங்க எத்தனை பேர்? அவங்களோட எதிர்காலமெல்லாம் என்ன? கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்றெண்ணி குடல் வற்றி சித்ததாம் கொக்கு. அந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளலாமா? உங்களை நம்பினாங்கல்ல, நம்பிக்கை துரோகம் இல்லையா? என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய்நின்று கொண்ட மகற்கு. அதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அது எந்த விதத்துல நியாயம்? ஆக அறியாமை எங்களை, தமிழர்களை ஆளுதுன்னு பொருள். இதுக்கெல்லாம் தீர்வு சுதந்திரத்தினுடைய விலை, மக்களுடைய விழிப்புணர்வு. இதுக்கு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரே குரல் தான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த குரலை முன்னிறுத்தி 2026 மக்கள் வாக்களித்தால் பொற்காலம் மலரும், இல்லாமல் போனால் பொறாத காலம் தொடரும். நடிகர் அரசியலுக்கு வந்தா அதை ஏத்துக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை குறைவாதான் இருக்கு. ஆனா தொடர்ந்து மக்களோட இருக்கிறவங்க பலர் இருக்காங்க, மக்களுக்காக போராடுறவங்க பலர் இருக்காங்க. அவங்க ஏன் தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க? நீங்க செய்யக்கூடிய தவறுகளால இன்னொருத்தவங்க பண்றத தப்புன்னு சொல்றது நியாயமா? அதாவது என்னன்னா, இன்னைக்கு கல்வி முறையவே மாற்றணும். அதாவது இன்னைக்கு பள்ளியில், கல்லூரியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அரசியலுக்கு போகாதேங்கிறாங்க. பெத்தவங்க சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, ஏய் அரசியலுக்கு போகாது சாக்கடை. ஆனா 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? யார் யார் அன்றாட அரசியலில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களே அந்த நாட்டினுடைய குடிமக்கள், மற்றவர்கள் அடிமைகள். அரசியலில் ஈடுபடுபவர்கள் மட்டுமே குடிமக்களாக கருதப்பட்டார்கள், மற்றவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். சுதந்திர இந்தியாவினுடைய நிரந்தர அடிமைகள் தான் நாங்கள். முதல்ல இந்த கல்வி முறை மாற்றணுங்க. அதாவது இந்த கல்வி முறை எப்போ வந்தது தெரியுங்களா? 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மெக்காலே ஆற்றிய உரை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. அதில் அவர் பதிவு பண்றாரு, நான் இந்தியா முழுவதும் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக சென்று பார்த்து விட்டேன். ஒரு பிச்சைக்காரனை நான் காண முடியவில்லை, ஒரு திருடனை நான் பார்க்க முடியவில்லை. கட்டமைப்பும் கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் ஒழுக்கமும் வளமும் கொண்ட நாடு இந்தியா. இவர்களை அடக்கி ஆள்வது அவ்வளவு எளிதானது அல்ல. இதற்காக முதலில் இவர்களுடைய நாடும் மொழியும் இங்கிலாந்தை விடவும் ஆங்கிலத்தை விடவும் தாழ்வானது என்ற தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிட்டால் இவர்களை அடக்கி ஆள்வது எளிதாகும். இதற்காக முதலில் இவர்களுடைய கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அன்னைக்கு கொண்டு வந்ததை மெக்காலே கல்வி. கிழக்கந்திய கம்பெனி ஆண்ட போது சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகளுக்கு பின்னாடி அதான் இருக்குது. இன்னைக்கு முதல்ல கல்வி முறை மாற்றணும். எனக்கு எப்படி ஆடை முக்கியமோ அந்த மாதிரி அரசியல் முக்கியம். அரசியல் கட்சி முக்கியம் அல்ல, அரசியல் முக்கியம். அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா இப்படி சினிமாவை நம்பி மோகத்தில் நாம் ஓட்டு போட்டிருப்போமா? போட்டிருக்க மாட்டோம். வேறுங்க, இப்போ கள்ளியக்கம் நாங்கள் 20 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் வெற்றி பெறலைன்னா, ஒரு குடியானவன் நான் கள்ளியக்கத்தினுடைய கள ஒருங்கிணைப்பாளராக இருந்த காரணத்தால் தான் வெற்றி பெற முடியவில்லை. இந்த கள்ளியக்கத்துக்கு
திரிஷாவையோ நயன்தாராவையோ தலையை வச்சிருந்தோம்னா நாங்கள் எப்பவே ஜெயிச்சிருப்போம். எங்கள் பின்னாடி கூட்டம் கொஞ்சமாக வரும். இந்த அளவுக்கு தமிழ்நாடு கூறுகிட்டு போயிடுச்சு. காமம் எனவொன்றோ கண்ணின்று எண்ணஞ்ச யாமத்தும் ஆளும் தொழில். நிச்சயமா ஐயா, நடிகர்களுடைய அரசியல் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனோட சினிமா மோகம் முடிஞ்சிருச்சு. ஆந்திராவில் என்டிஆரோட நின்றுச்சு. கேரளாக்குள்ள நுழைய முடியல பெருசா. தமிழ்நாட்டிலே மட்டும் அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் திரைப்படம் ஆளுமையோடு இருக்கின்றது, இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றது. மிக தெளிவான விளக்கம் சொன்னமைக்கு நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி.